ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் சொன்ன இந்த தேதியில தான் ஒரு பெரிய அதிசயம் உன் வீட்டில் நடக்க போகுது. அந்த அதிசயம் உன் வீட்டில் நடப்பதால் உன் வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக அற்புதம் நிறைஞ்சதா அழகானதா மாறி போய்விடும் என் செல்வமே. எப்பவுமே தண்ணியை ஏதாவது தரையில ஊத்துனாலோ அல்லது சாலையில ஊத்துனாலோ அது இங்கும் அங்கும் வளைஞ்சு நெளிஞ்சு எங்கேயாவது ஓடி போய் ஒரு இடத்துல சேரணும் தான் பார்க்கும். அப்படிதான் நீயும் உன்னுடைய வாழ்க்கை பாதையை நீயே உருவாக்கி கொண்டு இங்கும் அங்கும் வளைந்து நெளிஞ்சு அனுசரிச்சு போய் போக வேண்டிய இடத்துக்கு அடைய வேண்டிய விஷயத்தை அடைந்து விடு என் செல்வமே. உன் பாதையை நீயே உருவாக்கி கொள்ளக்கூடிய தண்ணீர் போல இருந்தீனா உன் வாழ்க்கையில எல்லாத்தையுமே சாதிக்கலாம். நீ நினைச்ச விஷயத்தையும் உனக்கு நடத்திக்கலாம். இப்போது அப்படிதான். நீ போகும் பாதையில எந்த தடங்களும் வந்துடாம எந்த பாறையையும் நீ தாண்டி போகக்கூடிய அளவுக்கு உனக்கு சக்தியையும் திறமையையும் கொடுத்து நீயே எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போறேன் என் செல்வமே. என்ன துன்பம் வந்தாலும் எவ்வளவு கவலைகள் பிரச்சனைகள் வந்தாலும் உன் மனசளவில் நீ சலனப்படவே கூடாது. இந்த முருகன் என்னையே நென, என்னுடைய உதவி ஏதாவது ஒரு வடிவத்துல நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோட காத்திருந்தால் எல்லா நல்லதும் உனக்கு நடக்கும் என் செல்வமே. உனக்கு பிடிச்சது போல வாழ்க்கை அமையல, பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியலையேங்கிறதுக்காக வாழ்க்கையில ஏன் பிடிப்பே இல்லாமல் இருக்கிறாய்? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி ஒரு விதமாகத்தான் இருக்கும். எல்லாருக்குமே நினைச்சதும் ஆசைப்பட்டதும் கிடைச்சிடாது. அப்படிதான் உன் வீட்லயும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. உன் வீட்டில் ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லை, ஆரோக்கியமின்றி இருப்பதை நினைச்சு வருந்தாதே என் செல்வமே. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு நல்ல உடல் நலத்தை நான் கொடுக்கிறேன். உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீ கவனமாக பார்த்துக்கோ. அவங்களுக்கு இவங்களுக்குன்னு கவலைப்பட்டு உன் ஆரோக்கியத்தை நீ வீணாக்காதே. உன் குடும்பத்துல இருக்கிறவங்களும் உன் பிள்ளைகளும் உன்னுடைய துணையும் உனக்கு முக்கியம்தான். ஆனா நீ அவங்களுக்கு எடுத்துக்கிற கவனத்துல கொஞ்சத்தை கூட உனக்காக ஏன் எடுத்துக்கிறது இல்ல? உன் வாழ்க்கையில உனக்கு உறுதுணையாக உன் அப்பன் முருகன் எப்போதும் இறுதி வரை இருப்பேன். இருந்தாலும் நீயும் உன் உடல் மீது கொஞ்சம் அக்கறையோட கவனத்தோட உனக்காக எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொள்ள ஆரம்பி. நான் உன் கூடவே தான் இருக்கிறேனோ இல்லையோன்னு பயமே உனக்கு வேண்டாம். நான் உன் கூட இருப்பதே உன் கர்ம வினைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தான். கூடிய சீக்கிரம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கதான் போது. எல்லா கஷ்டங்களையும் என் அற்புதத்தின் மூலமாக காணாம போக செய்வேன். இது எப்படி சரியாச்சு, இது எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னு கொஞ்ச நாள் கழிச்சு நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில உன் வாழ்க்கையில நான் அதிசயத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன் என் செல்வமே. நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சீக்கிரமே இது எல்லாத்தையும் சரி செய்யறேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் தானே. என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் நீ சோர்ந்து போகக்கூடாது. இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட இரு. நீ 100 வெற்றிகளை பார்த்தவன் கிடையாது. ஆனா 1000 தோல்விகளை பார்த்த பிள்ளைங்கிறது எனக்கு தெரியும். இனிமே உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே உன்னை தேடி வரும் என் செல்வமே. ஒரு மனிதனுடைய நல்ல அழகோ அல்லது அவனது நிறமோ அவன்கிட்ட இருக்க காசு பணமோ உண்மையான அழகு கிடையாது. அன்பான மனசும் நல்ல குணமும் அமைதியான சாந்தமான மனசும் தான் அழகு. அப்படி உனக்குள்ள நல்ல விஷயங்கள் அழகாக இருக்கு. இந்த அழகான விஷயம் உன் மனசுல எவ்வளவு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையும் அழகாக மாறும். எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்கணும். நீயும் உன் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும்னா நான் சொன்னபடி அன்பான குணத்தோடையும் நல்ல மனசோடையும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற பொறுமையோடையும் இரு. கூடிய சீக்கிரமே உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என் செல்வமே. யார் உனக்கு உதவி செஞ்சாலும் ஒருபோதும் அவர்களை மறந்து விடாதே. யார் உன்னை நேசிக்கிறாங்களோ ஒருபோதும் அவர்களை வெறுத்து விடாதே. யார் உன்னை முழுசா நம்புறாங்களோ அவர்களையும் ஒருபோதும் ஏமாற்றி விடாதே என் செல்வமே. உனக்கு சரியான நேரத்தில் எல்லாமே கிடைக்கும்படி
இந்த முருகன் நான் வழிகாட்டுறேன். உன் மனசு எல்லாத்தையும் ஏத்துக்கக்கூடிய பக்குவத்துக்கு வந்துடும். கூடிய சீக்கிரமே உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அற்புதமானதாக அதிசயமானதாக உன்கிட்ட வந்து சேரப்போகுது. எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்ட போறேன். இப்போதிலிருந்தே உன்னுடைய இறை சக்தியையும் ஆத்ம சக்தியையும் பலப்படுத்து. முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு இறையை அதிகப்படுத்து. உன்னுடைய இறை பக்தியும் ஆத்ம சக்தி, அதாவது உன் மனசுல வரக்கூடிய தைரியமும் பலமும், என்னை முழுதாக நம்பக்கூடிய அந்த எண்ணமும் நிச்சயமாக நீ நினைச்சதை அடைவதற்கு உனக்கு உதவிகரமாக இருக்கும். தேவையில்லாம யாருக்கிட்டையும் சண்டை போடுறதோ வாக்குவாதம் செய்வதோ வேண்டாம். கவலைப்படுறத முதல்ல நிறுத்தினாலே உன்னுடைய சக்தி வீணாகாது என் செல்வமே. இந்த முருகப்பெருமான் திருவடி மீது உன்னுடைய சிந்தனைகள் எப்போதும் இருக்கட்டும். நிச்சயமா உன் லட்சியத்தை நீ அடைவதற்கு நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். தேவையில்லாத விஷயங்கள்ல உன் மனம் திசை திரும்பாமல் நீ பார்த்துக்கொள் என் செல்வமே. இப்போதைக்கு நீ கவலையில இருக்க, கஷ்டத்துல இருக்கன்னு எனக்கு தெரியும். எப்போதெல்லாம் மனசு உடைஞ்சு போறியோ அப்போதெல்லாம் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லு. எப்போல்லாம் உன் மனசுக்கு கஷ்டமா ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்குன்னு தோணுதோ அப்போதெல்லாம் கந்த சஷ்டி கவசத்தை முடிஞ்ச அளவுக்கு பாராயணம் செய். நிச்சயமாக நீ வேண்டியது நடக்கும் என் செல்வமே. நீ மனசளவுல உறுதியோட இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் தைரியத்தை கைவிட மாட்டேன்னு நீ அன்போடும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் இருந்தாலே நிச்சயமாக எல்லாமே சரியாகிடும். இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில அதிசயத்தை நடத்தியே தீருவேன் என இப்போது உனக்கு சத்தியம் செய்கிறேன் என் செல்வமே. ரொம்ப நாளாவே ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக நீ காத்துக்கிட்டு இருந்த. அது இப்போது நீ எதிர்பார்த்தது போலவே நடக்க போகுது. ஒருத்தர் உன்கிட்ட பணம் தர்றேன்னு சொல்லி இத்தனை நாளா எதிர்பார்க்க வச்சு ஏமாற்றத்தையும் காலதாமதத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போது எல்லாமே சரியாகி உன் கைக்கு வர வேண்டிய பணம் உன்னை வந்து சேரப்போகுது என் செல்வமே. நீ நினைச்சபடியே உன் வாழ்க்கையை பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கு நீ செஞ்ச திட்டங்களை எல்லாம் நானே செயல்படுத்தி உனக்கான வெற்றியை தரப்போறேன். ஓ மனசுக்குள்ள உனக்கு பயம் இருந்தாலும் எல்லாத்தையும் நான் போக்குவேன்னு என்னை நம்பு. நான் உன் கூடவே இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய ஆற்றலும் தைரியமும் உனக்குள் பெருகும் என் செல்வமே. ரொம்ப நாளாவே நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், ஆனா அதுக்கு நிறைய தடையும் தடங்கல்களுமாக இருந்த விஷயம் இப்போது சரியாக போகுது. நீ கேட்ட எல்லாத்தையுமே என் ஆசீர்வாதத்தோட உன் கைகள்ல ஒப்படைக்க போறேன். அதற்கான தேதியை தான் நான் குறித்து விட்டேன் என் செல்வமே. இப்போது நீயும் மனசளவுல பக்குவப்பட்டு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராகிட்ட. உன் மனசுல உள்ள வார்த்தைகளையும் கோபப்படும் போது அது அன்பின் அக்கறையினால் வந்த கோபம் என்பதையும் யார் உணர்ந்துக்கிறாங்களோ, யார் உன்னை சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள்தான் உனக்காக படைக்கப்பட்ட உண்மையான உயிரான உறவு. அப்படி உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட அந்த மனிதரை உன்னை விட்டு ஒருபோதும் விலக்கி வைக்காதே. நீ எதிர்பார்த்த விஷயங்களை மனிதர்கள் செய்யாமல் போனால் என்ன? உனக்கான விஷயங்களை இந்த முருகன் செஞ்சு தருவேன். நீ எதிர்பார்த்த வாசல்களை மனிதர்கள் அடைக்கும் போது நீயே எதிர்பார்க்காத வகையில உனக்குன்னு சொர்க்க வாசலை, சந்தோஷ வாசலை நான் திறந்து வைப்பேன் என் செல்வமே. நீ வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு அற்புதமாகவும் அதிசயமாகவும் தான் இருக்க போகுது. என்னை நம்பினவங்களுக்கு நான் சோதனைகளை கொடுப்பேன். ஆனா ஒருபோதுமே தோத்து போக விடமாட்டேன். சோதனைகளை கொடுத்த நானே நிச்சயமாக உன்னை ஜெயிக்க சாதிக்கவும் வைப்பேங்கிறத புரிந்துகொள் என் செல்வமே. உனக்கு நான் கொடுத்த சோதனையை நீ சாதிக்க வேண்டும், நீ ஜெயிக்கணும், மனசளவுல தைரியமான ஆளாக மாறணுங்கிறதுக்காக தான் செஞ்சேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கு நல்ல வழியை காட்டி உன் கரம் பிடித்து நானே வழி நடத்துவேன். இனிமே உன் வாழ்க்கை நல்ல வளத்தோடும் நலத்தோடும் மிக சிறப்பான சந்தோஷத்தோடும் இருக்க போகுது. இத்தனை நாளா உன் குடும்பத்துல இருந்த பல பிரச்சனைகளை இப்போது முடிவுக்கு கொண்டு வர போகிறேன் என் செல்வமே. தனிமைங்கிற சிறையில் இருந்த உன்னை மாத்தி குடும்பம் வாழ்க்கைன்னு புது பாதையில கொண்டு போக போறேன். நீயும் நிம்மதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்றதுக்கு உனக்கான வழிகளை நான் காட்டுவேன். இனி உன் வாழ்க்கையில
நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து வெற்றி பெறப் போகிறாய் என் செல்வமே. ஓ முருகா, போற்றி போற்றி.